வணக்கம். வாழ்க வளமுடன். இது வரைக்கும் நாம என்ன பார்த்துருக்குறோம்னா, அசோகவனத்துல சீதா தேவியை சந்திக்கக்கூடிய ஹனுமான் சீதா தேவி கிட்ட தன்னுடைய விஸ்வரூபத்தை காட்டி, அம்மா நீ என் கூட வா, நானே உன்னை ஸ்ரீ ராமபிரான்ட்ட கொண்டு விட்டுறேங்கிறார். ஆனா சீதா தேவி அனுமனை காயப்படுத்தாதவாறு அதற்குரிய காரணங்களையும் சொல்லி, நான் உன் கூட வரல, நீ ராமரை போய் பார்த்து நடந்ததை சொல்லுன்னு சீதையம்மா சொல்ல, அனுமன் சீதா தேவி கிட்ட கேட்கிறாரு. சரிம்மா, நான் ராமனை போய் பார்த்து உன் சார்பா என்ன சொல்லணும்னு கேட்கிறாரு. சீதா தேவி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்ன சொன்னாங்கன்னு கேட்டுலாமா? இன்னும் மீண்டொரு திங்கள் இருப்பல் யான் நின்னை நோக்கி பகர்ந்தது நீதியோய் பின்னை ஆவி பிடிக்கின்றேன் அந்த மன்னன் ஆணை இதனை மனக்கொணின்னு சொல்றான். சீதா தேவி ஹனுமன் கிட்ட என்ன சொல்றான்னா, நீ ராமபிரான் கிட்ட போய் சொல்லு, நான் இன்னும் 1 மாசம்தான் உயிரோட இருப்பேன், அந்த 1 மாசத்துக்குள்ள அவர் என்னைய வந்து காப்பாத்தலைன்னா கண்டிப்பா நான் உயிரை விட்டுருவேன்னு சொல்லுங்கிறான். சீதா தேவி ஹனுமன் கிட்ட சொல்லும்போது மன்னன் ஆணை இதனை மனக்கொணின்னு சொல்றான். எதற்காக மன்னன் ஆணைங்கிற வார்த்தையை பயன்படுத்துறான்னா, மக்களுக்கு ஒரு துன்பம்னா ஸ்ரீராமன் வந்து நின்று காப்பாத்துவாராம். இவர் மனைவிங்கிற பாசத்துல வரலன்னா கூட பரவாயில்ல, அந்த நாட்டு மக்களில் நானும் ஒருத்திங்கிற எண்ணத்துலயாச்சும் அவரை வந்து என்னைய காப்பாத்த சொல்லுங்கிறாப்லையா. சீதா தேவி மறுபடியும் ஹனுமானை பார்த்து சொல்றாப்ல, ஆரம் தாழ்த்திரு மார்பற்கு அமைந்ததோர் தாரம்தான் அலல் ஏனும் தயா ஏனும் ஈரம்தான் மனத்தில்லை என்றாலும் தன் வீரம் காத்தலை வேண்டென்று வேண்டுவாய்ங்கிறான். அதாவது நான் அவருடைய மனைவிங்கிற எண்ணம், பாசம், கருணை இதெல்லாம் அவர்கிட்ட இல்லைன்னா கூட பரவாயில்லை, ஆனா அவருடைய வீரத்தை நிரூபிக்கும் பொருட்டாவது அவர் இங்கே வந்து இந்த அரக்கனுடன் போர் செய்து என்னை மீட்கணும்னு நீ சொல்லுங்கிறான். 1 மாதத்துக்குள்ள ராமபிரான் வந்து என்னைய காப்பாற்ற முடியலன்னா அயோத்தியின் வழியில் இருக்கக்கூடிய கங்கை நதியில் ராமபிரானுடைய திருக்கரங்களாலே எனக்கு இறுதி காரியத்தை செய்து விடலான்னு நீ சொல்லி இருங்கிறான். ஹனுமன் கிட்ட சீதா தேவி இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கிறா இல்லையா, தன்னுடைய வீரத்தை நிலைநாட்டுவதற்காகவாவது அல்லது தங்களுடைய பிரஜையை காப்பாற்றுவதற்காகவாவது அவரை இங்க வர சொல்லுன்னு ஒரு கோபத்திலையும் வேகத்திலையும் சொன்னா கூட மனசொடைஞ்சி சீதை வந்து அழ ஆரம்பிக்கிறா ஹனுமன் கிட்ட. வந்தனை கரம் பற்றிய வைகல்வாய் இந்த பிறவிக்கு 2 மாதரை சிந்தையாலும் தொடேன் என்ற செவ்வரம் தந்த வார்த்தை திருச்செவி சாற்றுவாய்ங்கிறாரு கம்பர். ஹனுமான், எங்களோட திருமணம் மிதிலையில நடந்துச்சு, அன்னைக்கு அவர் என்கிட்ட சொன்னாரு, இந்த பிறவியில ஒன்ன தவிர வேறொரு பெண்ண நான் என்னோட மனசால கூட நினைக்க மாட்டேன்னு சொன்னாரு, அதை அவருக்கு ஞாபகப்படுத்துங்கிறா. ஹனுமான், ஒருவேளை ராமபிரான் வருவதற்கு முன்னால் அவரையே நினைத்து ஏங்கிக் கொண்டிருக்கின்ற நான் இறந்து போய்விட்டார், அடுத்த பிறவியில் அவருடைய மனைவியாக வாழக்கூடிய பாக்கியத்தை வரமாக கேட்டேன்னு சொல்லுங்கிறா. ஹனுமான் கிட்ட சீதா தேவி மறுபடியும் தொடர்ந்து சொல்றா, நான் பஞ்சவடியில வச்சு என்ன நினைச்சிருந்தேன்னு தெரியுமா? அரசு வீட்டிருந்து ஆளவும் ஆய்மணி புரசை ஆனையின் வீதியில் போகவும் விரசு கோலங்கள் காண விதியிலேன் உரை செய்து என் பல ஊழ்வினை உண்ணுவேன்கிறார். வனவாச காலம் முடிந்து அயோத்திக்கு செல்லக்கூடிய ராமன் அரசாளும் பொழுது அவனுக்கு பக்கத்துல பட்டத்து அரசியா நான் உட்கார்ந்துருக்கணும்னு ஆசைப்பட்டேன். ராமன் நகர்வலம் செல்லும் பொழுது மணியாடக்கூடிய அந்த யானை மேல் ராமனுக்கு பக்கத்துல நானும் அமர்ந்திருக்கணும்னு ஆசைப்பட்டேன். கல்யாண நிகழ்ச்சிகள் பார்த்து ரசிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா இது எதுவுமே நடக்கல. அதற்கு தன்னுடைய தீவினை பயனே காரணம்னு சொல்லக்கூடிய சீதா தேவி அது இந்த பிறவியில கிட்டாதுன்னு ஏன் சொல்றான்னா, அவளே தொடர்ந்து ஹனுமன் கிட்ட சொல்றா, தன்னை நோக்கி உலகம் தளர்தற்கும் அன்னை நோய்க்கும் பரதன் அங்கு ஆற்றும் இன்னல் நோய்க்கும் அங்கு ஏகுவதே அன்றி என்னை நோக்கி இங்கு எங்கனம் எய்துமோங்கிறான். அயோத்தி நாட்டு மக்கள் எல்லாரும் ராமரை பிரிஞ்சு ரொம்ப கவலைப்படுறாங்களாம். அவருடைய அம்மா கௌசல்யா பிள்ளைய பிரிஞ்சு ரொம்ப வருத்தப்படுறாளாம். மனமின்றி அரசாட்சி செய்யக்கூடிய பரதன் கவலைப்பட்டுட்டு இருக்கிறானாம். இதெல்லாம் நினைச்சு ராமர் வனவாச காலம் முடிஞ்ச உடனே அயோத்திக்கு தான் திரும்ப போவாரு, இங்க ஏன் என்னைய தேடி வரப்போறாரு, நான் என்ன அவரை நினைச்சு அழுதுகிட்டா இருக்கேன், அவர் ஏன் என்னைய தேடி வரப்போறாருங்கிறான். சீதா தேவி சொல்ல சொல்ல பொறுமையா கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஹனுமான் இதற்கு மேல அவனால பொறுக்க முடியாதுங்கக்கூடிய சூழ்நிலையில அவன் சீதா தேவி கிட்ட பதில் சொல்றான். வீவாய் நீ இவன் மெய் அத்தே ஓய்வான் இன்னுயிர் உய்வானாம் ஓய்வான் அன்னகர் பொக்கு அன்றோ வேய்வான் மௌலியும் மெய்யன்றோங்கிறாரு. சீதா தேவி சோகத்துல சொல்றான்னு தெரிஞ்சா கூட ஹனுமனால ராமரை குறை சொல்றத தாங்கவே முடியல. உடனே ஹனுமன் சொல்றாரு, ஆமாம்மா, நீ இங்கேயே இறந்து கிடப்பங்கிறது உண்மைதான், ராமபிரான் மட்டும் நீ இல்லாம உயிரோடு இருப்பாருங்கிறதும் நிஜம்தான், அது மட்டுமா அயோத்திக்கு மறுபடி போய் பட்டம் சூட்டி கொள்வாருங்கிறதும் உண்மைதாங்க.
சொல்றாங்கிறான். இதெல்லாம் உண்மைதானம்மா, நீயே சொல்லிட்டல்ல அப்படிங்கிறான். எங்கே தான் சொன்ன வார்த்தை தாய் சீதா தேவியை காயப்படுத்திடுமோன்னு நினைக்கக்கூடிய ஹனுமான் சீதா தேவி கிட்ட பணிவோட சொல்றான், அம்மா, சாதாரண ஆளையே தூதுவராக அனுப்புவர். அதனால என்னை விட பலமுள்ள திறமை மிக்க அநேக வானரர்கள் சுக்ரீவனோட படையில இருக்கிறாங்க. ஒரே பாய்ச்சல்ல எங்கும் போயிருவாங்கன்னா பாத்துக்கோயேன். என்னை விட குறைவான பலமுடைய யாரும் நம் படையில் இல்லை. வானரராகிய நாங்கள் ஆளுக்கு ஒரு கை எடுத்து அந்த கடல் நீரை குடிச்சோன்னா அது வத்தி போயிருமா, நீ ஏன் கவலைப்படுறங்கிறான். எண்ணக்கரிய படைத்தலைவர் ராமருக்கு அடியார், யான் அவர்தம் பண்ணைக்கு ஒருவன் என போந்தேன், ஏவல் கூவல் பணி செய்வேன்கிறான். அம்மா, ராமருக்கு ஈடு இணை யாருமே கிடையாது. எண்ணிக்கையில்லா படை வீரர்கள் ராமனுக்கு பணிபுரியறதுக்காக காத்துட்டு இருக்கோம். அதுல நானும் ஒருத்தன். ராமன் மேல் அத்தனை பேரும் அன்பு வச்சிருக்கோம்மா. லக்ஷ்மணருக்கு தான் யார் ஈடு சொல்ல முடியும்? 2 பேரும் சேர்ந்து வந்து இந்த இலங்கையை கலக்குவாங்க, உன்னைய காப்பாத்துவாங்க. நீ அழாதம்மா, நான் போயிட்டு வர்ற வரைக்கும் நீ தப்பான யோசனை எதுவும் செஞ்சிடாதேங்கிறான். அதாவது தற்கொலைங்கிற எண்ணம் உன்னோட மனசுல இருக்கவே கூடாதுங்கிறான். ஹனுமான் சீதாதேவி கிட்ட சொல்றான், குறாவரும் குழலினி குறித்த நாளினில் விராவரு நெடுஞ்சிறை மீட்கலான் எனில் பராவரும் பழியோடு பாவம் முற்றுதற்கு ராவணன் அல்லனே ராமன் என்றனன். ஹனுமான் சீதாதேவியை பார்த்து சொல்றாரு, அம்மா, நான் சொல்ற வார்த்தையை நீ நல்ல உள்வாங்கிக்கோ. 1 மாதத்துக்குள்ளன்னு நீங்க குறிச்ச அந்த கால கெடுவிற்குள் இங்க இருந்து, இந்த கொடிய சிறையில் இருந்து ராமர் உங்களை கண்டிப்பா மீட்டுட்டு போவாரு. அப்படி அவர் உங்களை மீட்கலன்னா அவர் ராவணனும் இவர் ராமன்னும் மாறிட மாட்டாங்களாமாங்கிற. ஹனுமனிடமிருந்து இந்த மாதிரி குற்றமற்ற வார்த்தைகளை கேட்கக்கூடிய ஜானகி தேவியினுடைய அறிவு தெளிவடையுது. அவளுக்கு தைரியம் பிறக்குது. அவளுக்கு சந்தோஷமாகவும் இருக்கு. ஹனுமனை பார்க்க கண்டிப்பா ராமன் தன்னை வந்து காப்பாத்துவான்னு நம்ப ஆரம்பிக்கிறா. அப்படிப்பட்ட ஜானகி தேவி தனக்கும் ராமருக்கும் இடையில நடந்த ஒரு சில விஷயங்களை ஹனுமன் கிட்ட சொல்றாப்ல. நானும் ராமபிரானும் சித்திரக்கூட மலையில் இருந்த பூஞ்சோலையில உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தோம். அப்ப அங்க பறந்து வந்த காகம் ஒன்று தன்னுடைய கால் நகங்களால் என்னுடைய மார்பை கீறியது. இதை பார்த்த ராமன் பக்கத்துல இருந்த தர்ப்பை புல்லெடுத்து பிரம்மாஸ்திரம் என்னும் கொடிய அஸ்திரத்தை அந்த காக்கையின் மீது ஏவினார். இதை யாருக்கும் கேட்காம மெதுவா சொல்லுங்கிற சீதாதேவி தொடர்ந்து சொல்றா. நான் ஒரு கிளி வளர்த்தேன். அந்த கிளிக்கு என்ன பெயர் வைக்கலான்னு ராமபிரான்கிட்ட கேட்டப்ப ராமபிரான் சொன்னார், என்னை அன்போடு வளர்த்த என் தாய் கைகேயின் பெயரையே அந்த கிளிக்கு வையின்னு சொன்னாருன்னு சொல்லக்கூடிய சீதாதேவி பேசிக்கிட்டே தன்னுடைய சேலையில் முடிந்து வைத்திருக்கக்கூடிய அந்த சூடாமணியை அவிழ்த்து எடுக்கிறார். எடுத்து அதை அப்படி என்ன செய்றா, ஹனுமன் கையில கொடுக்கிறா. ஹனுமனும் தனது நீண்ட கரங்களால் அதை பத்திரமாக வாங்கி கொள்கின்றார். வாங்கினான் தன் மலர் கையினன் அது முன்னா ஏங்கினான் இவ் அனுமனும் என்கொல் இதென்னா வீங்கினான் வியந்தான் உலகேனும் விழுங்கி தூங்கு காரிருன் முற்றும் எரிந்தது சுற்றுங்கிறாரு கம்பர். தன்னுடைய அடையாளமாக சீதாதேவி கொடுக்கக்கூடிய அந்த சூடாமணியை தன்னுடைய மலர் போன்ற கரத்தால வாங்கி நிற்கிறான் ஹனுமன். அந்த சூடாமணியை பார்க்கக்கூடிய ஹனுமன் வியந்து போய் நிற்கிறான், ஏங்கி நிற்கிறான். அவனுடைய உடல் பூரிச்சு போகுது. ஏன்னா அந்த சூடாமணியில் இருந்து வெளிவரக்கூடிய ஒளி 7 லோகங்களிலும் இருக்கக்கூடிய கார் இருளை அகற்றி ஒளியை கொடுக்குதான். சீதாதேவியிடமிருந்து சூடாமணியை வாங்கி கொண்ட ஹனுமான் சீதாதேவியை 3 முறை வலம் வந்து சீதாதேவியை வணங்கி தொழுது, அம்மா, நான் ராமபிரானை பார்க்க கிளம்புறேன்னு சொல்றான். சீதாதேவியும் அன்போட ஹனுமனை பார்க்கறான். அசோகவனத்திலிருந்து கிளம்பக்கூடிய ஹனுமான் ராமநாமத்தை உச்சரித்த வண்ணமே செல்லுகின்றான். ஹனுமனோடு சேர்ந்து நாமும் ராமநாமத்தை உச்சரிப்போம். ராம ராம ஜெய சீதா ராம ஜெய ராம ராம ஜெய ராம். ராம ராம ஜெய சீதா ராம ஜெய ராம ராம ஜெய ராம். ராம ராம ஜெய சீதா ராம ஜெய ராம ராம ஜெய ராம். இந்த காணொளியை கண்டு பயனடைந்த அனைவரும் வாழ்வில் மகிழ்ச்சியாகவும் செல்வச் செழிப்போடும் வாழ்வீராக. வாழ்க வளமுடன்.